Testing. அழைக்கிறாய் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறாய் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவ பலியினில் கலந்திட, அவ ஒளியினில் நடந்திட, அவ பலியினில் கலந்திட, அவ ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறாய் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக
வழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவ பழியினில் கலந்திட, அவ ஒளியினில் நடந்திட, அவ பழியினில் கலந்திட, அவ ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த புது ஆண்டை தொடங்குவதற்கு நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம். நற்கருணை கொண்டாடுவதற்கு நாம் ஒன்றாக விசுவாசத்துடன் நாம் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த புது ஆண்டை தொடங்குவதற்கு முன் கடந்த ஆண்டுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். பல வகையில் இறைவன் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மை வழிநடத்தி இந்த நாள் கொண்டு வந்ததற்காக நாம் அனைவரும் நன்றி கூற வேண்டும். இந்த புது ஆண்டில் ஆவலோடு நாம் நுழையும் பொழுது, எதிர்பார்ப்போடு நாம் நுழையும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்று அந்த உண்மையில்தான் நாம் நுழைய வேண்டும். ஆகவே இன்று திருப்பலியின் வழியாக நம்முடைய நன்றியை ஆண்டவரிடம் நாம் தெரிவித்துக் கொள்வோம். பாடல் வழியாக, நற்கருணை வழியாக. அதே நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆண்டவருடைய கைகளில் நாம் சரணடைத்து அந்த இறைவன் நம்மை வழிநடத்துவார் என்று அந்த நம்பிக்கையில் இந்த திருப்பலியில் நம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதியும் பெறும் பொருட்டு சில நேரம் நாம் மௌனமாக இருந்து நம் செய்த பாவங்களெல்லாம் இறைவனை நோக்கி நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. தலை வணங்கி மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்களின தாரும்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. ஆசி வழங்குவீராக. திருத்தூதர் பவுல் கலேத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திரு சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உள்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தன் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்வுறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசி உள்ளார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசப்பையும் தீவன தொட்டியில் கிடந்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாக்குவ முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் முதல் நாளில் நம்முடைய திருப்பலியின் நற்செய்தி இயேசு பிறப்பு விழாவை கேட்ட நற்செய்தியின் தொடர்கின்றது. அதாவது அந்த இரவில், அந்த கிறிஸ்மஸ் இரவில் குறிப்பாக வானதூதர் இடையர்களிடம் ஒரு ஒரு நற்செய்தியை அறிவித்தார். அந்த நற்செய்தி என்னவென்றால், இன்று உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு இன்று நம்முடைய நற்செய்தியில் நாம் என்ன கேட்கின்றோம்? அவர்கள் அந்த மீட்பரை சந்திக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டு. ஏனென்றால் இயேசுவை சந்திப்பதற்கு முன் அவர்கள் பல ஆண்டுகளாக மீட்பர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு, இன்று உங்களுக்கு ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்று கேட்ட வார்த்தைகள் பிறகு அவர்களுக்குள் ஒரு புது எதிர்பார்ப்பு, ஒரு புது உற்சாகம் என்று நாம் சொல்லலாம்.
அதனால்தான் அவர்கள் விரைந்து பெத்லகேமுக்கு சென்று அந்த குழந்தையை சந்திக்கிறார்கள். இயேசுவை சந்தித்த பிறகு இன்று நற்செய்தியில் நாம் கேட்கின்றோம், அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஏனென்றால் அந்த மீட்பரை அவர்கள் சந்தித்தார்கள். ஒரு மாற்றம், ஒரு புது எதிர்பார்ப்பு. அதாவது இந்த மீட்பர் அந்த நற்செய்தியை போதிப்பார் என்று, அந்த நற்செய்தியை நிறைவேற்றுவதற்கு அவர் மீண்டும் வருவார் என்று அந்த நம்பிக்கையில் அவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். ஆகவே இந்த புது ஆண்டில் நாம் நுழையும் பொழுது நாமும் புது நோக்கத்தோடு புது எதிர்பார்ப்போடு நாம் நுழைகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு கஷ்டமான பயணம் என்று நாம் சொல்லலாம் நம் அனைவருக்கும். ஆனால் இந்த புது ஆண்டு நாம் நுழையும் பொழுது ஒரு புது எதிர்பார்ப்பு ஆண்டவரிடமிருந்து. அதாவது அந்த ஆண்டவர் எந்த கஷ்டங்கள் எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மோடு இருப்பார் என்று இந்த நம்பிக்கையில் நாம் நுழைகின்றோம். நம்முடைய நற்செய்தியின் கடைசி பகுதியில் நாம் கேட்கின்றோம், மரியாள் அந்த குழந்தைக்கு பெயர் இடுறார்கள். என்ன பெயர் தேர்ந்தெடுத்தார்கள்? இயேசு. இயேசு என்றால் கடவுள் மீட்கிறார், கடவுள் மீட்பு கொண்டு வருகிறார் என்று அதோடைய அர்த்தம். ஆகவே இயேசுவின் வழியாக கடவுள் நம்மை மீட்டு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர் இந்த நாளுக்கு அவர் நம்மை ஒன்று சேர்த்து வந்திருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் நாம் கேட்கும் பொழுது, இதெல்லாம் நாம் கொண்டாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில நேரம் சிந்திக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த புது நாளில், இந்த புது ஆண்டில். ஏனென்றால் அந்த இறைவன் ஒவ்வொரு முறை அந்த இறைவனை சந்திக்கும் பொழுது நமக்குள் அந்த இடையர்களில் எப்படி அந்த மகிழ்ச்சி இருந்ததோ அதே மகிழ்ச்சி நமக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனை நாம் சந்திக்கின்றோம், ஆவலோடு எதிர்பார்ப்போடு நாம் சந்திக்கின்றோம். திருப்பலியின் குறிப்பாக இறை வார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக அந்த ஆண்டவரை சந்திக்கின்றோம். ஆனால் குறிப்பாக நாம் என்ன கேட்க வேண்டும் என்றால், நான் இந்த புது ஆண்டில் எப்படி ஒரு சீடராக நான் வாழப்போகின்றேன் என்று நாம் சில நேரம் சிந்திக்க வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஜெபங்கள் பார்க்கும் பொழுது இந்த புது ஆண்டில், இந்த புது நாளில் கண்டிப்பாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம், ஆண்டவரே இந்த ஆண்டில் இது நடக்க வேண்டும், இது நான் செய்ய வேண்டும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி அவருடைய ஆசைக்காக நாம் மன்றாடுவோம். அதே நேரத்தில் நாம் என்ன கேட்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மிடமிருந்து என்ன கேட்கிறார், நான் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டால், அதாவது இந்த மீட்பரை நான் ஏற்றுக்கொண்டால், அவர் நம்மை மீட்க இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நாம் சொல்லும் பொழுது, நான் அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் கடவுளின் தாய் புனித மரியா பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஏன் இந்த முதல் நாளில் மரியாளுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் சிந்திக்கும் பொழுது, மரியாள் கடவுளுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவள் வாழ்ந்தார், ஒரு சீடராக, ஒரு முன்மாதிரியாக. இன்று நற்செய்தியில் நாம் மீண்டும் கேட்கின்றோம், அந்த இடையர்கள் அவருடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது மரியாள் இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்தாள். அதாவது கடவுள் என்ன கேட்கின்றார், கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் தியானித்து அவருடைய வாழ்க்கையை கடவுளிடம் மீண்டும் ஒரு முறை ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே நாமும் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் கேட்டது போல நம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்தார், அதால் தான் தந்தை என்று நாம் கடவுளை அழைக்கின்றோம். அவர் நம்முடைய தந்தை, அவர்
நம்மை தேர்ந்தெடுத்தார். நம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்று நாம் இந்த மகிழ்ச்சியில்தான், இந்த நம்பிக்கையில்தான் நாம் வாழ்கின்றோம். ஆகவே இந்த புது ஆண்டில் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும் நாம் கடவுளுக்கு என்ன செய்ய போகின்றோம், கடவுளுக்கு நான் எப்படி சாட்சி கூற போகின்றேன் என்று சில நேரம் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல வகையில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கின்றோம். இதுக்கு மற்ற நம்முடைய குடும்பத்துக்காக நாம் மன்றாடுகின்றோம், என்னுடைய வேலைக்காக நான் மன்றாடுகின்றேன், என்னுடைய உடலுக்காக நல்ல சுகத்துக்காக நான் மன்றாடுகின்றேன். ஆனால் இந்த ஆண்டில் குறிப்பாக நான் உங்களை அழைக்கின்றேன், அதாவது கடவுளை நோக்கி மன்றாடுங்கள். நான் கடவுளுக்கு என்ன செய்ய போகின்றேன்? ஏனென்றால் இயேசு நம்மை மீட்க வருகிறார். இயேசு நம் அனைவருடைய மீட்பர் என்று நாம் கடந்த வாரம் நாம் கொண்டாடினோம். அவருடைய பிறப்பு மட்டுமல்ல, அவனுடைய மீட்பின் கொடையை நாம் கடந்த வாரம் நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். ஆகவே நாம் அவருடைய பாதையில் செல்வதற்கு தூய ஆவியாரின் நம்மிடம் அழைக்கப்பட்டிருக்கின்றது, நம்முடைய திருமுழுக்கின் வழியாக. அதே வகையில் திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஆனோம். ஆகவே இந்த நாளில் குறிப்பாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். கடவுளுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அந்த நற்செய்தி, அந்த நல்ல செய்தியை கேட்கும் பொழுது, கடவுளுடைய சித்தப்படி நடக்கட்டும், நிறைவேற்றும் என்று அவள் கூறினாள். அதே போல நானும் இந்த ஆண்டில் ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு வகையில், எல்லா வகையில் நாம் என்ன செய்தால் கூட அவருடைய சித்தம், நம்முடைய சித்தம் அல்ல, ஆனால் அவருடைய சித்தம். நம்முடைய ஜெபத்தில் கண்டிப்பாக ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆண்டவரை எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்று கண்டிப்பாக நாம் ஜெபிப்போம். அதே நேரத்தில் மறக்காமல் நம்ம அந்த ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய சித்தம் என்ன என்றால் நான் கேட்க வேண்டும். உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த வகையில் அன்பார்ந்த சகோதர சகோதரே, நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மை வழிநடத்துவார். கண்டிப்பாக அந்த இறைவன் நமக்கு அந்த பாதையை காட்டுவார். அந்த நம்பிக்கையில்தான், அந்த எதிர்பார்ப்பில் தான் நாம் அனைவரும் இன்று ஒரே குடும்பமாக வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டில், இந்த புது ஆண்டில் என்ன நடக்க போகுது என்று நமக்கு தெரியாது. என்றால் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கடவுளில் நாம் நம்பி வாழும் பொழுது, கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று அந்த உற்சாகத்தோடு, அந்த விசுவாச உறுதியோடு நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக கடவுள் நம்மை கைவிட மாட்டார். பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் மெஸ்ஸியா வருவார் என்று பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக கடவுள் அவர்களிடம் வருகிறார். இயேசு பிறக்கிறார். கடவுள் அவர்களுக்கு மீட்பு கொண்டு வருகிறார். ஆகவே நாமும் அந்த நம்பிக்கையில் தான் நாம் வாழ வேண்டும். அந்த நம்பிக்கையில் தான் நாம் இந்த புது ஆண்டில் நாம் நுழைய வேண்டும். ஆகவே இன்றைய திருப்பலியில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் மட்டும் நாம் ஒப்புக் கொடுக்கவில்லை, ஆனால் கடவுளுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று அந்த நம்பிக்கையில் நான் வாழ வேண்டும். ஆகவே இந்த புது ஆண்டில் ஒவ்வொரு நாளும் நாம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சித்தத்தின் வகையால் நான் வாழ வேண்டும், உம்முடைய சித்தத்தின் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இறைவன் நம்மை வழிநடத்துவார். எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன் வானதூதர் இடையர்களுக்கு அந்த நற்செய்தியை கொண்டு வந்தாரோ, அதே நற்செய்தி நாம் போதிக்க வேண்டும். அதே நற்செய்தியை நாம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நற்செய்தி உயிர் தரும் வார்த்தை,
அந்த நற்செய்தி யாரோட வார்த்தை? வாழ்வு தரும் இறைவனுடைய வார்த்தை. ஆகவே இன்றைக்கு அந்த இறைவனை நோக்கி நாம் விசுவாசத்துடன் நாம் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் அந்த இறைவன் வழிநடத்துவார் என்று அந்த அமைதி, அந்த சமாதானம், அந்த அன்பு நமக்குள் இருக்கும் என்று இவ்வகையில் நாம் வாழும் பொழுது நாம் கண்டிப்பாக இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். மரியாள் எப்படி அவருடைய வாழ்க்கையில் கடவுளிடம் ஒப்பு கொடுத்தாலோ 2000 ஆண்டுகளுக்கு முன், நாமும் இந்த ஆண்டு நாம் நுழையும் பொழுது நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம்மோடு இருக்கின்றார் என்று, அவர் நம்மை பயன்படுத்துவார் என்று அந்த நம்பிக்கையில் இன்று திருப்பலியில் நாம் அனைவரும் விசுவாசத்துடன் மன்றாடுவோம். ஆமீன். நம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிப்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகள் நினைவு கூர்ந்து ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கு ஏற்றபடி நாம் மன்றாட்டுகளை அமைய இப்பொழுது வேண்டுவோமாக. அன்பு இறைவா, எங்களை ஆண்டு நடத்தும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது திரு அவையின் நற்செய்தியை உலகிற்கு எடுத்துரைக்கவும் எங்களை இறை நம்பிக்கையிலே வழி நடத்தவும் வேண்டிய ஞானத்தையும் அருளையும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் கடவுளாம் இறைவா, இந்நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்கள் இப்புது வருடத்திலே நாட்டு மக்களின் மேன்மைக்காக நல்ல புது திட்டங்களை வகுத்து நல்லாட்சி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அதிகமான மக்கள் தங்களின் உடைமைகளை இழந்து
அன்பானவர்களையும் இழந்து தவிக்கும் இந்நேரத்திலே இரக்கத்தை பொழிந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே இறைவா, கடந்த ஆண்டிலே பல தடைகளை சந்தித்த இளைஞர்கள், யுவதிகள், பள்ளி மாணவர்கள் அனைவரும் புதிதாக உதித்த இப்புத்தாண்டிலே அவர்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களும் சுமூகமாக நடைபெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இருப்பிடமே இறைவா, நோயாளிகள், முதியவர்கள், கைவிடப்பட்டோர், தனித்து வாழும் தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களை அன்புடன் அரவணைத்திட எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடைக்கலமாகிய எங்கள் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு மீண்டும் கிடைக்கப்பெற்ற இப்புதிய ஆண்டிலே எல்லாரும் எல்லாமும் பெற்று மகிழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சில நேரம் மௌனமாக இருந்து நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் யார் யார் அவர்களுக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ இப்பொழுது ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையில் மகிமையை கொடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையில் மகிமையை கொடுத்தவனே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுதகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவுகளிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிடத்தால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலை நிற்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுத்துகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலிலும் செராப்பிகளிலும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற்ற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய தந்தையை நோக்கி இயேசு கற்பித்த வழியாக விசுவாசத்துடன் இப்பொழுது மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என பெயர் பெற, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேற்றுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற்றுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாததையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமுமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவனுடைய அமைதியை இப்பொழுது அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும் இறைவா, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும் இறைவா, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மண்ணோடு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க. ஆ ஆ ஆ தந்தை நெஞ்சில் மஞ்சம் கொண்ட வார்த்தை நீ என்றோ, தேவ வார்த்தை தூய மேன்மை ஏன் துறந்தாயோ? தந்தை நெஞ்சில் மஞ்சம் கொண்ட வார்த்தை நீ என்றோ, தேவ வார்த்தை தூய மேன்மை ஏன் துறந்தாயோ? எம் தாழ்ந்த உள்ளம் தன்னில் நீ வந்தருள்வாயோ? விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாளாட்ட, மண்ணோடு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க. ஆ ஆ ஆ ஆ. மாபெரும் மகிழ்வை வழங்கும் செய்தி வானவன் அறிவித்தார். தாவீதின் நகரில் மாபெரி மடியில் மாபரன் பிறந்துள்ளார். மாபெரும் மகிழ்வை வழங்கும் செய்தி வானவன் அறிவித்தார். தாவீதின் நகரில் மாபெரி மடியில் மாபரன் பிறந்துள்ளார். நின் பாதம் தொழுதிட வந்தோ, எம் தாகம் தீர்ப்பாயோ? விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாளாட்ட, மண்ணோடு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான ஓம் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வூற்றும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னிட்டு செல்ல இவ்வருவடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வேளையில் இந்த புது ஆண்டில் அருள் பணியாளர் பெர்னட் நானும் இருவரும் சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் நம்முடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புது ஆண்டில் தொடர்ந்து நாம் அனைவரும் ஒரே பங்கு மக்களாக இறைவனுக்கு நாம் அன்பு செலுத்தி பணி செய்வோம் என்று நாம் இருவரும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் நமக்காக ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது புது ஆண்டு, புது நோக்கம், புது எதிர்பார்ப்பு, புது உற்சாகம் வைத்து நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று நாம் மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும்.
கடந்த 2 ஆண்டுகளாக ரொம்ப பேருக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த புது ஆண்டில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்று இந்த நல்ல செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இடையர்கள் நற்செய்தியை கேட்டு இயேசுவை கண்டார்கள். நாமும் அந்த நற்செய்தியை போதிக்கும் பொழுது வார்த்தைகள் மட்டுமல்ல, ஆனால் நம்முடைய வாழ்க்கை மூலியமாக அந்த நற்செய்தியை போதிக்கும் பொழுது மற்றவர்களும் இயேசுவை காண்பார்கள், இயேசுவை சந்திப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு இந்த புது ஆண்டில் இறைவனை நோக்கி நம் அன்னையா மரியாளுடைய ஜெபங்கள் வழியாக அவருடைய சீராக நாம் வாழ்வோம் என்று அந்த நம்பிக்கையில் நாம் திரும்பி செல்வோம். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுடைய ஆசிற்காக இந்த ஆண்டின் முதல் நாளில் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சில நேரம் நாம் மௌனமாக இருந்து நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவரிடம் இப்பொழுது ஒப்பு கொடுப்போம். இந்த புது ஆண்டில் நம் அனைவரும் நல்ல சீராக இருப்போம் என்று நாம் ஜெபிப்போம். அந்த நற்செய்தியை பணியாளர்களாக இறைவனை போதித்து ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் என்று இறைவன் நோக்கி மன்றாடுவோம். அதே நேரத்தில் நம்முடைய மன ஆரோக்கியத்துக்காக, நாம் உடல் ஆரோக்கியத்துக்காக நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். அந்த இறைவன் நமக்கு அவர் நம்முடைய பாதுகாப்பாக இருப்பார் என்று நாம் மன்றாடுவோம். இன்று விசேஷமாக உலக அமைதிக்காக நாம் ஜெபிப்போம். உலகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சமுதாயத்தில், திருவாவையில் அமைதி பொழுதும் இருக்கும் என்று அந்த இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியுடன் அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. புத்தாண்டு புலர்ந்தது புவிதனிலே, எக்காலம் முழங்கிட பாடிடுவோம். புத்தாண்டு புலர்ந்தது புவிதனிலே, எக்காலம் முழங்கிட பாடிடுவோம். நல்ல தேவன் அற்புதங்கள் செய்திடுவார், நாளும் முந்தன் நட்புறவில் வாழ்ந்திடுவோம். நல்ல தேவன் அற்புதங்கள் செய்திடுவார், நாளும் முந்தன் நட்புறவில் வாழ்ந்திடுவோம். தீங்கு நேராது மகிழ்ந்து களி கூறு, தடைகள் விலகிடுமே, வெற்றிகள் கிடைத்திடுமே. தன்னன்னானே தன்னன்னானே தந்தன்னானே தந்தானா, தந்தன்னானே 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 தந்தானா. தீங்கு நேராது மகிழ்ந்து களி கூறு, தடைகள் விலகிடுமே, வெற்றிகள் கிடைத்திடுமே. புதிய செயல்களிலே புதுப்பெயர் தந்திடுவார், புதிய செயல்களிலே புதுப்பெயர் தந்திடுவார். கண்மணி மேலே நிறுத்திடுவார், கண்மணி போல காத்திடுவார், கருணையோடு இறங்கிடுவார்,
அற்புதங்கள் செய்திடுவார். நானும் முந்தன் நட்புறவில் வாழ்ந்திடுவோம். நல்ல தேவன் அற்புதங்கள் செய்திடுவார். நானும் முந்தன் நட்புறவில் வாழ்ந்திடுவோம். இறை மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.